என்னோட நேம் டாக்டர் யோகலட்சுமி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தார்த்த பொது மருத்துவம் படித்தேன். ஸோ அங்கே ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்து பெருசாக எங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு வராது. இப்படி வந்தால் கூட நம்ம வந்து அந்த மகளிர் மருத்துவ டிபார்ட்மெண்ட்க்கு ரெஃபர் பண்ணிடுவோம். அப்போ அது பெருசாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணிடுவோம் அப்படின்றதும். பட் வெளியில் வரும்போது அந்த பேஷண்ட் நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணேன். அங்கே நம்ம அந்த பேஷண்ட் அப்ரோச் பண்ணும்போது எப்படி நம்ம பேசணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. இப்போ அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம டாக்டர்ஸை தவிர்த்து நிறைய நம்ம மெடிசன் வந்து ஒரு பிசினஸா நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் கூட நம்மளுடைய டாக்டர்ஸ்க்கு வந்து இப்ப நிறைய இல்லை. நம்மளுடைய புக்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க நம்பிக்கையா வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி அவங்க பேஷண்ட்டை ட்ரை பண்ணி அவங்க பேஷண்ட்டு சக்சஸ் காட்டுறாங்க. பட் அந்த கான்பிடென்ட்டோட நம்ம வந்து பண்றது கிடையாது. ஸோ நம்மளை வச்சு அவங்க யூஸ் பண்ணி அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தனியா ஒரு கிளினிக் வச்சு நம்ம நம்பிக்கையா வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து கிடைச்சு. இன்னொன்னு சஷ்டி கவசம் பத்தி நீங்க சொன்னீங்க. அது வந்து பர்சனலா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரலா கன்செப்ஷன் ஆச்சு. பட் 5th 6th மந்த்ல என்ன ரீசனே தெரியாம ப்ளீடிங் சிவியரா போயிட்டு இருந்தது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பண்ணியும் கூட ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகல. அவங்களுக்கு என்ன ரீசனும் தெரியல. நிறைய டாக்டர்ஸ் ஒப்பீனியன் வாங்கியும் கூட கண்ட்ரோல் ஆகல. பட் என்னுடைய சிஸ்டர் வந்து எல்லாருக்குமே அந்த கந்த சஷ்டி கவசம் டெய்லி கேளுன்னு சொல்லி அவங்களே இனிஷியேட் பண்ணி டெய்லி மார்னிங் கேட்க வச்சாங்க. கேட்க ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து படிப்படியா ப்ளீடிங் கம்மியாகி நான் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.